பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அலைனா இபாதில்லாஹ் அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சூன பூஞ்சோலையின நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரஜபுல் முரஜப் என்கின்ற புனிதமான பரக்கத் முருதிய மாதத்தை அடைந்து அதனுடைய 2வது வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய பரக்கத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய ஷரீஅத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படுகின்ற சிறப்புமிக்க ஷரீஅத் மார்க்கத்தை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி தந்திருக்கின்றார். இந்த நற்பாக்கியத்திற்கு உரியவர்களாக நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ்விற்கும் அவனது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நன்றி செலுத்த கூடிய நல்லடியார்களாக நாம் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் வாழக்கூடிய நமக்கு உபதேசமாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதாக இருந்தால் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறையை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். சூரா யாசின் ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் அதை ஓதுகின்றோம். ஒரு சிலர் மாலையில் அதை ஓதுகின்றார்கள். ஒரு சிலர் எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் யாசின் சூராவை ஓதக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அந்த யாசின் சூராவில் அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் ஐன், முதல் ஐன் முடிக்கின்ற போது ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். உங்கள் எல்லோருக்கும் அது மனனமாகி இருக்கும். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன் அப்படிங்கிற இந்த திருவசனம். அந்த திருவசனத்தை நாம் அர்த்தம் புரிந்து விளக்கம் அறிந்து அதை பார்த்தோமேயானால் அவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நாம் உணரக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அதை நாம்
ஏதோ அர்த்தம் புரியாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்து விட்டார்களே, குர்ஆன் ஓதுவது நமக்கு அவசியமாகவே. அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் யாசின் சூராவை நாம் பரக்கத்துக்காக வேண்டி நாம் ஓதிவிடலாம் என்று சொல்லி நாம் அதை பரக்கத்துக்காக வேண்டியே ஓதிக்கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அழகிய நடைமுறையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த நடைமுறையை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் சிறப்பானதாக இருக்கும். எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும். எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையாக அது மாறிவிடும். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலும் சரி, இந்த உலகத்தை விட்டு வாழ்ந்து மடிந்து மண்ணோடு மண்ணாகி ஆகிவிட்டாலும் சரி, நம்மை நினைத்து பார்த்து துஆ செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகில் கியாமத் நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அழகிய நடைமுறையை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறி காட்டுகிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா, நிச்சயமாக நாம் மரணித்தவர்களை நாளை மறுமையில் உயிர்ப்பிப்போம். வனக்துபு மா கத்தமு, அவர்கள் இந்த உலகில் வாழ்கிற போது எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நாம் மலக்குமார்கள் மூலமாக பதிவு செய்து கொண்டு எழுதி வைத்திருப்போம். எதையெல்லாம் செய்வார்களோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் மலக்குமார்கள் மூலமாக நாம் அதை எழுதி வைப்போம். இவரு இன்னைக்கு ஒரு ஏழைக்கு தர்மம் செஞ்சாரு, இவரு இன்னைக்கு இந்த ஒரு குமர் பொண்ணுக்கு திருமணம் முடிப்பதற்காண்டி உதவி செய்தாரு, இவரு இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு அழகிய ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாரு, இவரு இன்னைக்கு ஹராமை விட்டும் தவிர்த்து ஹலாலை மட்டும் அவர் எடுத்து வாழக்கூடியவராக இருந்தாரு என்று ஒவ்வொரு காரியத்தையும் மலக்குமார்கள் எழுதி வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நாம் ஹராமாக சிந்தித்தாலும் சரி அதையும் எழுதி வைப்பார்கள். இவருடைய உள்ளத்துல இன்னைக்கு ஹராமான எண்ணத்தை எண்ணிக்கொண்டு இருந்தார் அப்படின்னு எழுதி வைப்பாங்க. எல்லாத்தையும் எழுதி வைக்கப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் அடுத்த வார்த்தையில் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளையும் நாம் பதிவு செய்வோம். அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளையும் பதிவு செய்வோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? நம்ம வாழ்கிற போது மற்றவங்களுக்கு செய்த அந்த உதவி, அது யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர்களுடைய மனதில் அது பதிந்து விட்டது. எனக்கு அன்னைக்கு எவ்வளோ சிரமமான ஒரு சமயத்தில், எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல்ல அவர் எனக்கு உதவி செஞ்சாருப்பா, நல்ல மனிதர்ப்பா. அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் யார் அவர்கிட்ட போனாலும் எந்த உதவியை கேட்டாலும் உடனே செயல்படக்கூடிய மனிதராக அவர் இருந்தார். அவர் எனக்கு அன்னைக்கு உதவி செய்யலைன்னா என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படியோ போய்கொண்டு இருக்கும் அப்படின்னு நம்மளை நினைச்சு துவா செய்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நல்ல சுவடு. அதான் சுவடுகளை பதிவு செய்யும். அந்த சுவடுகளையும் மலக்குமார்கள் பதிவு செய்து வைப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, தர்ஜமாவை நீங்க எடுத்து பாருங்க. இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளையும் நாம் பதிவு செய்வோம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், ஒவ்வொன்றையும் நாம் அவருக்காக வேண்டி தெளிவான ஏடிலே, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்காக வேண்டி தெளிவான ஏடிலே நாம் பதிவு செய்து வைப்போம். கணக்கிட்டு அஹ்ஸைனாஹு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே நீங்க டிக்ஷனரியில எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றையும்
கணக்கிட்டு எழுதி வைப்பாங்க. ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நொடி, ஒரு ஒரு காசு, ஒரு ஒரு நல்ல எண்ணம், ஒரு ஒரு அவர் செய்யக்கூடிய செய்கினை அத்துணையும் அவர்கள் பதிவு செய்து வைப்பார்கள். கணக்கிட்டு நாம் எழுதி வைப்போம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். கவனத்துக்குரிய ஜமாத்துக்குரியவர்களே, இமாம் பேச நின்றுட்டார்னா நீங்க யாரும் பேசக்கூடாது. இங்க இமாம் மட்டும்தான் பேசுவார், நீங்க யாரும் பேசக்கூடாது. இப்போ சமீபமாக ஒரு 4-5 வாரமா எல்லாரும் உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. இமாம் பேச நின்றுட்டார்னா உங்களுடைய வாயெல்லாம் அப்படியே வாய் மூடி இருக்கணும், பேசக்கூடாது. இங்க நான் மட்டும்தான் பேசுவேன், நீங்க பேசக்கூடாது. இதுதான் சட்டம். அமைதியா இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஊசி போட்டாலும் அந்த ஊசியுடைய சப்தம் கேட்கணும். அப்படி அமைதியா நிசப்தமாக இருக்கணும். இங்க நான் மட்டும்தான் பேசுவேன், நீ யாரும் பேசக்கூடாது. அதனால யாரையும் பார்த்து நீ இப்படி உட்காருப்பா, நீ அப்படி உட்காரு அப்படின்னு கூட சொல்லாதீங்க. அப்படி சொன்னாலும் உங்களுடைய ஜும்மாவுக்குரிய நன்மை வீணாக்கி போய்விடும். ஜும்மாவுக்கு நீங்க நன்மை சேர்த்து வைக்கிறதுக்காண்டி வரீங்க, அந்த நன்மையை முழுமையாக சேர்த்து வைக்கிறதுக்கு பாருங்க. அந்த நன்மையை அழிச்சிட்டு போறதுக்காக வேண்டி நீங்க இருக்காதீங்க. அப்படி இருக்க மாட்டீங்கன்றது எனக்கு நல்ல ஒரு எண்ணம் இருக்குது. அப்படிதான் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சிலவங்க இந்த விஷயம் தெரியாததுனால இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பேசுறாங்க. சின்ன பிள்ளைங்க, அந்த வாலிப வயதை அடையாத சின்ன சின்ன பிள்ளைங்க பேசுறாங்கன்னா அது வேற விஷயம். அந்த பிள்ளைங்களுக்கு புரிதல் இன்னும் ஏற்படலை, அதனால பேசுறாங்கன்னு. நீங்களாம் நல்ல அறிவாளிகள், ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து நடக்கக்கூடியவங்க. நீங்க நமக்கு நல்ல விஷயத்தை சொல்லி தரக்கூடியவங்க. அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட அந்த செயல் வருவது ஒரு அழகான நடைமுறை இல்லை. இமாம் நின்றுட்டார்னா இமாம் தான் பேசணும். இமாமை தவிர மற்ற எல்லாருமே வாய் மூடி இருக்கணும். அதுதான் சட்டம். அது புரிஞ்சு நாங்கள் நடந்துக்கணும். இன்னைக்கு நம்ம சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் நம்ம ரஜபுல் முரஜம் மாதத்தை அடைந்திருக்கிறோம், புனிதமான பரக்கத் பொருந்திய மாதத்தை. இந்த மாதத்தை அடைந்த நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தினமும் நாம் ஓதக்கூடிய சூரா யாசீன்ல தெளிவாகவே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் மூலமாக கணக்கிட்டு எழுதி வைக்கக்கூடியவர்களாக, பதிவு செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்பதை அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு மனிதரும் மரணித்து விட்டால் அவருடைய இன்கதஅ அமலுஹு, அவர் செய்த எல்லா செயல்களும் முடிந்து போய்விடும். இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வாழ்றாரு, எல்லா விஷயத்தையும் செயல்படுறாரு, அவர் ஒரு நாள் மரணிச்சு போறாரு அப்படின்னா, மரணித்து விடுவதோடு அவருடைய அமல்கள் எல்லாமே ஜஃபல் கலாம் என்று சொல்லப்படுறது மாதிரி மூடி வச்சு அப்படியே முடிவு செய்யப்பட்டுரும். ஆனால் 3 விஷயங்களை தவிர, இந்த 3 விஷயங்கள் மட்டும் அவர் இறந்து மண்ணில் அவர் அடக்கப்பட்டு விட்டாலும், மண்ணோடு மண்ணாக அவர் ஆகிவிட்டாலும், அந்த 3 விஷயங்கள் மட்டும் அவருக்கு நன்மையை சேர்த்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க. முதல் விஷயமா சதகத்துன் ஜாரியா, நன்மையை தொடர்ச்சியாக தரக்கூடிய தர்மம். இரண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய கல்வி. மூன்றாவது அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை, அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. இப்போ நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளையை நம்ம உருவாக்கி விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நம்ம வரையணும். நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைனா எப்படி? துஆ செய்யறதுக்கு அந்த பிள்ளைக்கு தெரியணும்ல. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், மக்தப் மதரசால கொண்டு வந்து விடுங்க பிள்ளைங்களை. விட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு உங்களுக்காண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளையா நம்ம உருவாக்கி விடுவோம்
அப்போ அந்த புள்ள துவா செய்வார், ரப்பனா ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பனா ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா அப்படின்னு அந்த புள்ள துவா செய்வார் நம்மளை நினைச்சு. அப்போ நம்மளை நினைச்ச ஒரு துவா செய்யும் போது அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை பதவிகளை நமக்கு உயர்த்தி விடுவான். அப்படி துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. இப்போ முதல்ல நன்மையை தொடர்ச்சியாக தரக்கூடிய தர்மம், இரண்டாவது பயனளிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி, மூன்றாவது அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. இந்த மூணு விஷயமும் ஒருத்தர் இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்து விட்டாலும் கூட அவருக்கு நன்மையை தொடர்ச்சியாக அவருக்கு போய்கொண்டே இருக்கும் கியாமத்து நாள் வரை. அப்போ ஒரு பெற்றோர் தாம் பெற்றெடுத்த பிள்ளைய ஆலிமாக ஹாஃபிலாக ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ ஹாஃபிலாக ஆலிமாக ஆக்கிவிட்ட அந்த பிள்ளை அந்த பெற்றோருக்காண்டி துவா செய்வாங்க. ஒன்று, அந்த பிள்ளை எப்போதெல்லாம் குர்ஆன் ஓதுவாரோ, எப்போதெல்லாம் மற்றவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுப்பாரோ, அப்போதெல்லாம் நன்மை பெற்றோர்களுக்கு போய்கொண்டே இருக்கும். அந்த பிள்ளை மரணித்து விட்டாலும் கூட அவர் உருவாக்கி விட்ட ஒரு சமுதாயம் இருக்குல்ல, அந்த சமுதாயம் அவர் சொல்லின்படி அமல் செய்து கொண்டே இருக்கும். அப்போ அவர் சொல்லின்படி அமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய நன்மைகள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு போய் சேருவதோடு அந்த பிள்ளையை உருவாக்கிய பெற்றோர்களுக்கும் போய்கொண்டே இருக்கும். இப்படியாக சங்கிலி தொடராக தொடர்ச்சியாக நன்மை போய்கொண்டே இருக்கும். இதுதான் நல்ல சுவடுகளை பதிவு செய்வது என்றால் இதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து மடிந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான அடையாள சுவடுகள் இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் நமக்கு தரக்கூடிய படிப்பினைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதனாலதான் நமக்கெல்லாம் ஷரீஅத்தை தந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஷரீஅத்திற்கு, நேர்மையான மார்க்கத்திற்கு நேரிய வழி வகுத்து தந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலையில் எழுந்திருத்ததும் நீங்க இப்படி துஆ செய்யுங்க, அஸ்பஹனா அலா மில்லத்தி இப்ராஹிம், யா அல்லாஹ் எங்களை காலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வகுத்து தந்த அந்த வழிமுறையின்படி எங்களை காலையில் எழச் செய்வாயாக அப்படி நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வகையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த துஆக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறார். ஏன்னா அந்த துஆக்கள் அனைத்துமே தூரநோக்கு சிந்தனையோடு கேட்கப்பட்டது. அப்படிப்பட்ட துஆக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படி வரக்கூடிய துஆக்கள்ல ஒரு துஆ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த துஆவை செய்றாங்க. வஜஅல் லீ லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், வஜஅல் லீ லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ் எனக்கு நான் வாழ்ந்து இந்த உலகத்தை மடிந்து விட்டாலும் எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் என்னை நினைத்து புகழக்கூடிய ஒரு சந்ததிகளாக ஒரு சமுதாயத்தை எனக்கு உருவாக்கி கொடுப்பாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. எப்படிங்க? யா அல்லாஹ் நான் இந்த உலகத்துல வாழ்ந்து மடிந்து விட்டாலும் என்னை நினைத்து புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தை பின்னால் வரக்கூடிய சந்ததிகளில் எனக்கு உருவாக்கி தருவாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அந்த துஆவினுடைய பரக்கத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும், இனி கியாமத் நாள் வரைக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நம்ம எப்படிங்க புகழ்றோம்? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் என்று புகழக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்து வழிவகுத்து தந்த ஒரு பாதையில தான் நம்ம இருக்கிறோம். அவங்க ரொம்ப புண்ணியமானவங்க, ரொம்ப உயர்ந்தவங்க என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட புகழக்கூடிய சமுதாயத்தை எனக்கு உருவாக்கி தருவாயாக அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ செய்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும்னா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும், நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம் என்று பார்த்தா நம்மலாம் எதை விட்டு செல்றோம் தெரியுமா? நம்ம எதை விட்டு செல்றோம் தெரியுமா? அதுதான் நம்ம விட்டு செல்லக்கூடிய சுவடுகள், அடையாளங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். என்னன்னா வசந்த மாளிகை, நல்ல சொகுசா வாழக்கூடிய சொந்த வீடு, சொகுசாக வாழக்கூடிய வசந்த மாளிகை. ரெண்டாவது நமக்கு சொகுசாக இருக்கக்கூடிய வசதியான வாகனம்.
மூணாவது பெயர் சொல்லும் பிள்ளை. எத்தனையோ பிள்ளைகள் நம்ம பெற்று எடுத்தாலும் நம்ம பேர் சொல்ற மாதிரி ஒரு பிள்ளை இருக்கணும் ஐயா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பெயர் சொல்லும் பிள்ளை. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் 7 தலைமுறையினர் எல்லாருமே வந்து சொகுசா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பதற்குண்டான எல்லா விதமான சொத்துக்கள் செல்வங்களையும் சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்ம விட்டுட்டு போகக்கூடிய சுவடுகள், இதுதான் செல்வங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுவா? அதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்ததா? இதுவெல்லாம் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது. என்ன ஒண்ணு, உங்க குடும்பத்தினர்கள் உங்களை வந்து என்ன செய்வாங்க, நல்ல முறையில் வாழ்ந்தாருப்பா எங்க அப்பா, நமக்கு நிறைய சொத்துக்கள்லாம் விட்டுட்டு போனாரு, அந்த சொத்துக்கள்லாம் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, நம்ம வாப்பா நமக்கு விட்டுட்டு போன சொத்துக்களை நம்ம அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாக நம்ம ஆக்கணுன்றது நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. அப்படி நினைக்கிறது இல்லை என்பதோடு மட்டுமல்லாம இன்னொரு விஷயம் என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தாய் தந்தையரை அந்த சொத்துக்கள் நல்லபடியா புண்ணியவான் நம்மளை விட்டுட்டு போனார்ப்பா, இல்லைன்னா நம்ம பிச்சைக்காரர்களாம் நம்ம ஆகியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட அந்த விஷயத்தை முடிச்சிடறோம். அதுவா நமக்கு நன்மை தரக்கூடியது? அப்படி அல்ல. அல்லாஹ் நமக்கு கூறி காட்டுகிறான், நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்ததற்குண்டான நல்ல சுவடுகளை பதிவு செய்து விட்டு செல்லுங்கள், நல்ல சுவடுகளை பதிவு செய்து விட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் நமக்கு கூறி காட்டுகிறான். அந்த முறையில தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. நல்லா கவனிக்கணும் ஜமாத்தார்களே. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும், அதிபதியாக அவர்கள் இருந்தாலும், அந்த மக்கா நகரத்திற்கு ரொம்ப வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு மூதாட்டிக்கு, அவங்க கண் பார்வையற்ற ஒரு மூதாட்டி, அவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் தினமும் கஷ்டப்படுகிறார்கள். ஏன்னா கண்ணே தெரியல, உணவும் எங்கே இருக்கும், எங்கேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு தெரியல, குடிக்கிறதுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணியை எங்கேன்னு எடுக்கணும் அதுவும் தெரியல. இப்படிப்பட்ட ஒரு மூதாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய அதிபதி. அப்படி இருந்தும் ஒவ்வொரு நாளுமே காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் எல்லா விதமான அலுவல்களையும் முடித்துவிட்டு அந்த மூதாட்டிக்கு ஹிதுமத் செய்வதற்காக அவங்க வீட்டுக்கு போய் அந்த மூதாட்டிக்கு முதல்ல பேரித்தம்பழத்தில் கொட்டையை மட்டும் எடுத்துட்டு பழத்தை அவங்களுக்கு சேகரித்து அந்த மூதாட்டிக்கு போய் கொடுப்பாங்க. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாங்க அதிபதியாக ஆன பிறகு ஒரு மூதாட்டிக்காக வேண்டி செய்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணிவிடை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறைத்து விட்ட பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பொறுப்புக்கு வராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விட்டு சென்ற எல்லா விஷயத்தையும் நம்மளும் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட அவங்க அந்த மூதாட்டிக்கு பணிவிடை செய்கிறதுக்காண்டி போறாங்க. அவங்களும் வந்து பேரித்தம்பழத்தை எடுத்துட்டு போகும்போது ஒரு பாத்திரத்தில் பேரித்தம்பழத்தை வச்சு கொடுக்குறாங்க. அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து அந்த மூதாட்டி சாப்பிட்றாங்க. அந்த மூதாட்டி சாப்பிடுகிற போது அந்த மூதாட்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்பா உங்க நண்பர் அபூபக்கர் அவர் இறந்து போயிட்டாரா, மரணித்து விட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த விஷயத்தை கேட்டதும். ஏன்னா அந்த மக்கா நகரத்தில் வெகு தூரத்தில் வாழக்கூடிய அந்த பெண்மணி, அவங்களும் கண் பார்வையற்றவங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகி விட்டார்கள் என்கின்ற செய்தியே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டதும் அவங்க இந்த விஷயத்தை கேட்குறாங்க. கேட்டோன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த பாட்டி சொன்னாங்க, எப்பா உங்களுடைய நண்பர் அபூபக்கர் எனக்கு பணிவிடை செய்யும் போது
பேரித்தம்பழத்தை எனக்கு பாத்திரத்தில் வச்சு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, பேரித்தம்பழத்தில் உள்ள கொட்டையை எடுத்துட்டு பழத்தை மட்டும் சேகரித்து என்கிட்ட வந்து கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு எப்படி செஞ்சுருக்கீங்கன்னா, கொட்டையோடு சேர்த்து உள்ள அந்த பேரித்தம்பழத்தை நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறீங்க. இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி சொன்னாங்க. இதுதான் நல்ல சுவடுகளை பதிவு செய்யும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள நினச்சி பார்த்தாங்க பார்த்தீங்களா? அந்த மூதாட்டி நினச்சி பார்த்தாங்கல்ல, அவங்க நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு நன்மையை செஞ்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பேரர் ஹதரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழையினுடைய வீட்டில் காலையில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கோதுமையையும் மற்ற உணவுப் பொருட்களையும் ஒரு கோணி பையில எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொரு ஏழையினுடைய வீட்டிலையும் தஹஜ்ஜுடைய டைமில் அவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஏழையினுடைய வீட்டில் வாழக்கூடிய அந்த ஏழைக்கு இவர் தான் வைத்து விட்டு செல்கிறார் என்பது தெரியாது. ஆனால் ஒரு நாள் அன்று காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க ஏழைகள், அவங்க வீட்டு வாசலில் எந்த உணவுப் பொருளும் இல்லை. உடனே இதை கேள்விப்பட்டு மதீனா நகரத்துக்கு வராங்க. அப்போ மதீனா நகரத்தில் அதாவது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அவர்களை குளிப்பாட்டப்படுகிறது. குளிப்பாட்டப்படுகிற போது அவங்களுடைய முதுகில் அந்த உணவுப் பொருட்களை கோணி பையில எடுத்து வச்சுட்டு சென்ற அந்த ஒரு அடையாளம், வடு, காயம் அவர்களுடைய முதுகில் பட்டிருக்கு. அது அப்படியே வச்சு தான் அவங்கள வந்து தஃபன் செய்யப்படுது, கஃபன் செய்யப்படுது. இதை பார்த்த உடனே அந்த ஏழைகள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள், இவர் தான் நமக்கு ஒவ்வொரு நாளுமே உணவுப் பொருட்களை வந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு. இதுதான் நல்ல சுவடுகளை பதிவு செய்வது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து விட்டாலும் நம்மை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சுவடை, அடையாள சுவடை நாம் இந்த உலகத்தில் பதிவு செய்து வைப்பது நம்முடைய ஒவ்வொருவர் மீதும், நம்மில் ஒவ்வொருவரின் மீதும் அது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லிக்காட்டி சென்றதோடு மட்டுமல்லாமல் செய்து காட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய சஹாபாக்களும் நமக்கு அது போன்றே நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அதனால தான் ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, எப்போதுமே நீ இந்த உலகத்தில் வாழ்கிற போது எப்படி வாழணும் தெரியுமா? குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, உலகத்தில் நீ வந்து செல்லக்கூடிய வழிபோக்கனாக என்றுமே நீ இருந்து விடு. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகத்துல நீ வந்து போகக்கூடிய வழிபோக்கனை போல என்றுமே நீ ஆகிவிடு. காலையில் நீ எழுந்திருத்தால் மாலையில் நீ இருப்பாய் என்று நீ எதிர்பார்க்காத. மாலையில் நீ வந்து விட்டால் காலையில் நீ இருப்பாய் என்று நீ எதிர்பார்க்காத. எதையுமே எதிர்பார்த்து நீ செய்யாதே. அல்லாஹ் உனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை உனக்கு மௌத்து வருவதற்கு முன்பு அதை பயன்பாடாக நீ பயன்படுத்திக் கொள். அல்லாஹ் உனக்கு கொடுத்த அந்த ஆரோக்கியத்தை உனக்கு நோய் வருவதற்கு முன்பே அந்த ஆரோக்கியத்தை வெகுமதியாக நீ எடுத்துக்கொள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அந்த வகையில நாம் இந்த உலகில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயால மனப்பான்மை உள்ளவர்களாக நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பக்குவப்படுத்திக் கொள்வதில் தான் நாம் இந்த உலகத்தில் மறைந்து சென்று விட்டாலும் நம்மை நினைத்து துஆ செய்யக்கூடிய ஒரு சந்ததியினர் இந்த உலகில் கியாமத் நாள் வரை இருந்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது போல அந்த அழகிய நடைமுறையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.
புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.